ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா உனக்காகவே வாக்கு கொடுக்குறேன். இந்த மங்களகரமான நல்ல நாளில் இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரப்போகுது. நம்பிக்கையோட முயற்சி செய்யும் உனக்கு இன்றைய உனக்கான முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். நீயும் இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக இருக்கும். இன்னைக்கு எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய். இந்த நாளில் இருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு முன்னேற்றம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த சாயப்பா அருள் செய்ய வந்துட்டேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ அனுபவித்த துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் இன்னையோடு உன்னை விட்டுட்டு ஓடி போக போகுது. இதுவரை நீ பட்ட துன்பங்களிலிருந்து உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக உன் வாழ்க்கைக்கு இனிமையான சந்தர்ப்பங்களை இந்த சாயப்பா உருவாக்கி தரப்போகிறேன். நீயும் அந்த அனுபவ பாடங்களை வச்சுக்கிட்டு மன அமைதியோடும் சந்தோஷத்தோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் நேர்மறையான எண்ணங்களோடும் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ தயாராகு. நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தெளிவான சிந்தனையோடும் பொறுமையோடும் எடுத்த காரியத்தில் தீர்க்கமான உறுதியோடும் நீ இருந்தீனா உன் நம்பிக்கை கேட்டார் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துருவேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். உன்னால் முடிஞ்ச முயற்சியை மட்டும் நீ செய்யும்போது அனைத்தையும் உனக்கு வெற்றியாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த செயலை செய்தாலும் இனிமே அது உனக்கு வெற்றியை மட்டுமே தருங்கிறத புரிஞ்சுக்கோ. என்னை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைச்ச உனக்காகவே இனி அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தந்துடுறேன். நீ நிதானத்தோடு பொறுமையாக இருந்தாலே உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நான் கொடுத்துருவேன். இந்த வருஷம் உன் வாழ்க்கையில் நீ நினச்சதை விட 2 மடங்கு சிறப்பாக எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கப் போகுது. நீ கேட்டதையும் உன் கைகளில் கொடுத்து உன் தேவைகளை நிறைவேற்றவும் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நல்ல நாளே உன் துன்பங்களுக்கெல்லாம் கடைசி நாளாகவும் இன்பங்களை தொடங்கி வைக்க போகிற நல்ல நாளாகவும் இருக்க போகுது. இது வரைக்கும் நீ வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் இப்போ முடிஞ்சு போய் இனிமே நீ சிறப்பாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன் என் செல்லமே. மங்களகரமான பல நல்ல நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பல நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் இனி இரட்டிப்பு வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி ஒவ்வொரு நாளும் நீ மனநிறைவோட மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு சிறப்பான சந்தோஷத்தை தரக்கூடிய வருங்காலத்தை உருவாக்கி உன்னை வசந்தமாக வாழ வைக்க போகிறேன். உன் துன்பங்கள் எல்லாம் இருளோடு இருளாக நேத்தே முடிஞ்சு போச்சு. இந்த நல்ல நாள் உனக்கான நல்விடியலாக தொடங்கி இருக்கு. நீ மனசில் நினச்ச அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பேன்ற நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இரு. பேரும் புகழும் செல்வாக்கும் மிக பெரிய அளவில் உன்னை வந்து சேரப்போகுது. நீ தொட்ட அனைத்தும் இனிமே உனக்கு சாதகமாக அமையும். நீயும் மகிழ்ச்சியோடும் சிறப்போடும் வாழும்படி இந்த சாயப்பா உனக்கான நல்லதை இன்று செஞ்சு தரப்போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நான் உன் கூடவே இருந்து நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்குறேன். நீ என்கிட்ட பேசும்போதெல்லாம் உன்னையும் அறியாமல் கண் கலங்குகிறாய் அல்லவா? என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வர்றதையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் நான் அறிவேன். நீ இதுவரை இழந்ததையெல்லாம் மீட்கும் சக்தி இந்த முறை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நீ பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். உன் பலம் என்னன்னு இத்தனை நாளாக உனக்கு தெரியாமல் இருந்தது. என் அன்பு பிள்ளையான உனக்கு இப்போது நல்ல வாழ்வை கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். என்னை நம்பி நீ எடுத்த முடிவில் சில சிக்கல்கள் வந்துருச்சு, பிரச்சனைகள் வந்துருச்சு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் இப்போது எல்லா சிக்கல்களும் குறைந்து மறைந்து மாயமாய் போகிறதை நீ பார்க்க தானே போகிற. ஏன்னா உனக்கு நன்மைகளை நடத்தி தருவது மட்டுமே என்னுடைய வேலை, என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம்.
நிச்சயம் நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோட நிம்மதியோட வாழும்படி செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ செய்த தர்மத்தின் பலன் இப்போது உனக்கு நன்மையை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீ கவலைப்படாதே. உன் கவலைகளை எல்லாம் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு யாருக்கும் காட்டாமல் நீ வாழ்ந்து வர்றன்னு எனக்கு தெரியும். அதனால தானே அந்த கவலையை தீர்த்து வைக்க இந்த சாயப்பா வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் சிறப்பான நாட்களை உருவாக்கி மகிழ்ச்சியும் மங்களமும் பொங்கும்படி நீ மனநிறைவோட வாழும்படி நான் செய்ய போகிறேன். என்னை நம்பி நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணம் இனி வெற்றி பயணமாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் நினைவுகளும் சிந்தனைகளும் சீராக தெளிவாக இருக்கும்படி நான் உனக்குள்ளே இருந்தே உன்னை சீரமைக்க போகிறேன். இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. உன்னை எங்கே எப்படி வாழ வைக்கணுன்றதை நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். சரியான இடத்துல உன்னை வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்க போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ முயற்சியை மட்டும் விடாமல் செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். இந்த வருஷம் கடந்த வருஷத்தை விட உனக்கு மகிழ்ச்சியான வருடமாக மனநிறைவை தரும் வருடமாகவே இருக்க போகுது. உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பல நல்ல விஷயங்களும் முன்னேற்றமும் இந்த முறை உனக்கு கிடைச்சிடும் என் செல்லமே. யார் உன் கூடவே இருந்து உன்னை காயப்படுத்துகிறாங்கன்றதையும் யார் உன் கூடவே இருந்து உன்னை தவறான வழியில் வழிநடத்திட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கன்றதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தயாராகு. இனிமேலாவது எப்படி நடக்கணுன்றதை இந்த சாயப்பா சொல்கிறதை கேட்டு நடந்து கொள்ள தயாராகு. எந்த முடிவை எடுத்தாலும் அதில் உறுதியாக இரு. வேண்டாதவர்களும் கெட்டவர்களும் விரும்பத்தகாதவர்களும் உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை. தப்பானவர்கள் எப்போதுமே உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன் மனசில் நல்ல பக்தி இருக்குது, உன் உள்ளத்தில் நல்ல நம்பிக்கை இருக்குது. அப்புறம் என்ன, பக்தியும் நம்பிக்கையும் கொண்ட என் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய அளவில் நான் பலனை கொடுத்தே தீருவேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற பலனையும் மிகப்பெரிய அளவில் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். நீ இழந்ததை விட 100 மடங்கு பெற போகிற. உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு பலனை எதிர்பார்க்காதே. உன் சந்தோஷமும் உன் வெற்றியும் உனக்கான ஆசீர்வாதமும் இந்த சாயப்பா என் மூலமாக உனக்கு வந்து சேரும். நீ எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னு தான் இந்த சாயப்பா உன் கூடவே இருக்க போகிறேன் என் செல்லமே. எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கலங்கி நிற்காதே. இது வரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் நீ கடந்தே வர முடியாத அளவுக்கு உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அத்தனை முறையும் அத்தனை கஷ்டங்களையும் நீ கடந்து வரும்படி உனக்கு துணையாக இருந்து உன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது நான் தானே. அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் நான் உன்னை கைவிட்டுடுவேனா என்ன? இத்தனை காலமாக நீ அனுபவித்த துன்பங்களில் இருந்தும் நீ கற்றுக்கிட்ட அனுபவங்களில் இருந்தும் இப்போது உனக்கான புத்தியை கொடுத்து உன்னை தெளிவாக வாழ வைக்க போகிறேன். உனக்குள் இருந்து உன்னை செயல்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ எப்போதும் மன உறுதியோடும் நம்பிக்கையோடையும் இரு. நீ நலமோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளத்தோடும் நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா நான் உனக்கு வழிகாட்டுறேன். நேர்மறை எண்ணங்களோடு வாழும் உனக்கு எல்லா வகையிலும் நன்மையை நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நடந்ததையெல்லாம் கடந்து வந்துடு. உன் மன சுமைகளும் பாரமும் உன் கண்ணீரும் முடிவுக்கு வந்து இனிமே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக செம்மையாக சிறப்பாக அழகாக இருக்கும்படி செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. உன் உடலை ஆரோக்கியமாக்கி உன் மனசை சந்தோஷமாக்கி நீ நல்லபடியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். அதே போல் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எது தேவையோ அதையும் சரியான நேரத்தில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் மனசில் எப்போதும் நேர்மறை எண்ணங்களை வச்சுக்கோ. இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். நீ இழந்த அனைத்தையும் நான் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். இதற்கு முன்பாக சில விஷயங்களை நீ எப்படி இழந்தாய்ங்கிறத நல்லா யோசிச்சுக்கிட்டு
மறுபடியும் நீ எதையும் இழக்காத அளவுக்கு, அந்த தவறுகளை மீண்டும் செய்யாத அளவுக்கு வாழ்க்கையை கவனமாக வாழத் தயாராகு தங்கமே. உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் உனக்கு புரிய வரத்தான் போகுது. இனிமே உன்கிட்ட எது வந்து சேர்ந்தாலும், உன் கூட எது இருந்தாலும் அதனுடைய அருமை பெருமையை புரிஞ்சு நடந்துக்கோ. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் இந்த சாயப்பா நானே மீட்டெடுத்து உன் கைகளை ஒப்படைக்கிறேன். உன் தேவைக்கு போக உன்னிடம் அதிகமாக இருப்பதையெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய். உன் தேவை எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி தர நான் இருக்கேன். உன் சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீயும் புத்திசாலித்தனமாக எதையும் போட்டு மனசில் குழப்பிக்காம எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு.